தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்து வந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அதிமுக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதன் பலனாக செங்கோட்டையன் மனம் மாறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நம்முடைய தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முன்னதாக செங்கோட்டையனுக்கும் எதனால இந்த மனக்கசப்பு ஏற்பட்டது? அவர் தொடர்ந்து அதிமுகவுடைய ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வந்தாரு. எதனால புறக்கணிச்சாரு? முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக தலைமையுடன் ஏற்பட்டிருந்த அந்த மனக்கசப்பு ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும், இன்றே பேசி சரி செய்யப்பட்டு விட்டது, எனவே பிரச்சனை தீர்ந்தது என்றுதான் நாம் உள்ளே பேசிய சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். சட்டமன்ற வளாகத்தில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். கூட்டம் முடிந்து அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் புறப்பட்டு சென்றார்கள். அப்போது ஒரு சிலரிடம் நாம் தனிப்பட்ட முறையிலே கேட்டபோது அவர்கள் உள்ளே நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் நம்மிடம் தெரிவித்தார்கள். அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பிளாஷ்பேக், எதற்காக அவருக்கு இந்த பிரச்சனை? செங்கோட்டையன் அவர்கள் எப்போதுமே அதிர்ந்து பேச மாட்டார், கோபப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எதற்காக திடீரென்று ஒரு மனக்கசப்பில் ஈடுபட்டார் என பார்க்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை என்றால், அவரது மாவட்டம் என்று சொன்னால் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக செங்கோட்டையன் இருக்கிறார். கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் இருக்கிறார். இருவருக்குமே ஆகாது, இருவருக்கும் 7ஆம் பொருத்தம் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அருகருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இது தமிழகம் முழுக்க அதிமுக, திமுக, பாமக என எந்த கட்சி எடுத்தாலும் பெரும்பாலும் அருகருகே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்கள். பகைமை போக்கு இருக்கும், அது போன்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இந்த நிலையிலேதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு வேண்டப்படாத 2 நபர்களை அதிமுகவினுடைய அம்மா பேரவையிலே போட்டதாக சொல்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் இந்த பதவி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலே அம்மா பேரவையிலே அந்தியூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் EMR ராஜா, அவர் தான் ex-MLA அந்த தொகுதியில. அவரை செங்கோட்டையனை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர். செங்கோட்டையன் தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் என்றாலும் அவருக்கு நேரடி எதிராக அவர் செயல்படக்கூடியவராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் செங்கோட்டையன் அவர்களுடைய புகைப்படங்களை பெரிதாக போடுவதில்லை என்றும், அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரான KC கருப்பண்ணன் அவருடைய புகைப்படங்களை போடுவது, அவரை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்துவது, இது போன்ற பல விஷயங்களில் ஈடுபட்டு வந்தார். செங்கோட்டையன் அவர்களை கோபப்படுத்தக்கூடிய முயற்சியிலே தான் தொடர்ந்து இந்த EMR ராஜா என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். அந்த நபருக்கு கட்சியிலே முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை எதிர்த்து 25-30 ஆண்டு காலத்துக்கும் மேலாக நேரடியாக அரசியல் எதிரியாக இருந்து வந்த ஒரே கட்சியில் இருந்தாலும் VK சின்னசாமி, அவரது மகன் சிவகுமார், அவரும் செங்கோட்டையனுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்தான் மாவட்ட செயலாளர். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை என கூறப்படுகிறது. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பதவி போடப்படுகிறது. எனவே என்னுடைய மாவட்டத்தில் எனக்கு விரும்பாத, நான் கை காட்டாத, என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு பதவி கொடுத்தால் எப்படி என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பிணக்கு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அதற்கு சில உதாரணங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வெறும் 1200 வாக்குகளிலே தோல்வி அடைகிறார். அதாவது திமுக சார்பில் போட்டியிட்ட AG வெங்கடாச்சலம் அவர் 79,096 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுகிறார். அதிமுக சார்பில் செங்கோட்டையனின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சண்முகவேல் அவர் வெறும் 1275 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைகிறார். எனவே தான் நிறுத்திய ஒரு வேட்பாளரையே தோல்வி அடைய வைத்தவர்கள். இதைதான் சமீபத்தில் கூட செங்கோட்டையன் பேசியிருந்தார். சில துரோகிகளால் தான் நாம் அந்தியூர் தொகுதியிலே தோல்வி அடைந்தோம் என்று சுட்டி காண்பித்து பேசியிருந்தார். இதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட கலவரம் எல்லாம் ஏற்பட்டது, அடிதடி ஏற்பட்டது. அப்போது கூட இந்த 2 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு செங்கோட்டையன் அவர்களே பேட்டியும் கொடுத்திருந்தார். எனவே இவர்களுக்கு ஒரு நேரடி மோதல் இருக்கக்கூடிய நிலையில
கேசி கருப்பணன் தான் இதற்கு பின்புலமாக இருக்கிறார், மூளையாக இருந்து செயல்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே செங்கோட்டையன் அவர்களுக்கும் கேசி கருப்பணன் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் போக்குதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம் பக்கம் ஆதரவாக நிற்காமல் கேசி கருப்பணனுக்கு சப்போர்ட் செய்கிறாரே என்ற வருத்தத்தில் தான் அவர் கோபமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு வினாவிடை நேரம் ஆரம்பித்தது. ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி, தங்கமணி, தலவாய் சுந்தரம், இந்த 4 பேரும் செங்கோட்டையன் அவர்களை அழைத்துக் கொண்டு லாபிக்கு சென்றார்கள். லாபி என்றால் இந்த சட்டமன்றம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ், எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் சைன் பண்ற இடம், அது பக்கத்திலே ஒரு சோபா போடப்பட்டிருக்கும். அந்த நாற்காலியிலே அமர்ந்து 5 பேரும் பேசினார்கள். உங்களுக்கு என்னதான பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி வந்து கட்சி வந்து பேர் வெளியில கெடுது, ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறுது, நீங்க கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, நீங்களே இப்படி பண்ணலாமானே அப்படின்னு சொல்லி 4 பேரும் மாறி மாறி செங்கோட்டையன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இறுதியில் அவருக்கு இருக்கக்கூடிய மனக்குமுறல்களை, மனக்கசப்பை 2021 சொந்த கட்சிக்காரர்களை உள்ளடி வேலை செய்ததையெல்லாம் நினைவு கூர்ந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார். அதனை கேட்டுக்கொண்ட அந்த 4 பேரும் சரி என்ன நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அவரை சட்டசபைக்குள்ள அனுப்பிட்டு கேசி கருப்பணன் அவர்களை அழைத்து வந்தார்கள். அவரை உட்கார வைத்து ஒரு 15 நிமிடம் பேசினார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் செங்கோட்டையன் அவர்களுடன் பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை என்றெல்லாம் உட்கார்ந்து பேசியதாக உள்ளே இருந்தவர்கள் சொல்கிறார்கள். இருதரப்பிலும் பேசி முடித்தவுடன் செங்கோட்டையன் அவர்களும் கேசி கருப்பணன் அவர்களும் இசைவு தெரிவிப்பதாக ஒத்துக்கொண்ட நிலையில கேசி கருப்பணனை மட்டும் அழைத்துக் கொண்டு முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் 4 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறைக்கு சென்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அறையில் இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. எனவே இந்த பிரச்சனை இன்றோடு சுமூகமாக முடிந்ததாகத்தான் சொல்கிறார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமியிடம் சட்டப்பேரவையிலே பேசினார், அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார். அந்த வாக்கெடுப்பு முறை நடந்த போது இது முதலில் இந்த வாக்கெடுப்பு தான் நடைபெறும் என்ற விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். எனவே இருவரும் சமரசமாகிவிட்டார்கள் என்ற ஒரு விவரத்தை அதிமுகவினர் தெரிவிக்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டது எதனால் என்பது தொடர்பான பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.